Good morning and welcome to Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுடைய உடல் நலத்தை பற்றி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, அந்த உடல் நலத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் தரத்துக்காகவும் ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் உமையால் முருகேசன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். ஜென்ரலாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. பட் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க லேடிஸ். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ரத்த சோகை இருக்குது, அம்மாவும் சரி ஹஸ்பண்டும் சரி, என் பொண்டாட்டி ரொம்ப வீக்காக இருக்காப்பா, இல்லைனா என் பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்காப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அடுத்த ஸ்டெப்பு நோக்கி யாருமே பயணப்பட மாட்டாங்க. அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் மேம். ஓகேம்மா, இது ஆக்சுவலி லைக் மச் நீடட் டாபிக். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 80% ஆஃப் த இந்தியன் விமன் ரத்த சோகை இருக்குது அப்படின்றது இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் சேயிங். ஸோ ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் உமனும் லைக் வி ஹேண்டில் லாட் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்றதுனால ப்ரெக்னன்சி ஆன உடனே ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன்லேயே வென் ஐ டூ த டெஸ்ட் இன் ஏ ப்ரைவேட் செட்டப், எனக்கே ஒரு 30 to 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் அனிமிக். ஸோ கால்டு அஃப்ளூவெண்ட், அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அந்த குரூப்லேயே 30 to 40% அனிமியா நாங்கள் பிக்கப் பண்ணுறோம். ஸோ அனிமியா அப்படின்ற ஒரு விஷயம் எனி ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் லெஸ் தென் 10% அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக லைக் ஒரு ஹெல்த்தி பர்சன்றது 11 to 14 இந்த விமன், 14 to 17 இன் மென். ஆனால் எந்த ஒரு விமன் பார்த்தாலே 10 and above பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமாயிடும். ஏன்னா 10 அப்படின்ற ஒரு விஷயமே நாங்கள் ஒரு 50% ஆஃப் த உமனில் தான் என்ன ப்ரைவேட் செட்டப் நாங்கள் பார்க்குறோம். பட் வேராஸ் இன் மேல், பிகாஸ் நாங்கள் இந்த ஃபர்டிலிட்டி, இந்த குழந்தையின்மைக்கும் வரும்போது மெயில்ஸ் வரும்போது அவங்களுக்கும் நாங்கள் ஹீமோக்ளோபின் செக் பண்ணுவோம். சராசரியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைக் அட்லீஸ்ட் ஒரு 14 16 அப்படின்றது ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம இந்தியன் மேல்ஸ். இப்போ நம்ம இந்த அவங்க ஒய்ஃபோட அக்கம்பனி பண்ணுற ஹஸ்பண்ட்ஸுக்கு பார்த்தோம்னாலே the 14 and 16 is there. But for the women, it is not going beyond 10. So the reason நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி அவங்களோட டயட் தான். அகெயின் பேக் டு நியூட்ரிஷன். அந்த உணவு ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியன்றதை we keep reminding. பட் ஆனால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த ஒரு விஷயத்தை பெண்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டையோ, தன்னுடைய குழந்தையோ, தன்னுடைய சன்னையோ, டாக்டரையோ கவனிக்கிறாங்களோ, தனக்குன்னு வரும்போது they are not doing what has to be done அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். ஸோ லைக் இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அகெயின் நியூட்ரிஷன் தான். ஸோ நியூட்ரிஷன் அயன் ரிச் ஃபுட்ஸ் போத் இன் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கீரை, நம்ம இந்த நார்மலாக கிடைக்கிற அந்த அரைக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த பசலிக்கீரை, வாட் எவர் இட் இஸ், அதே வீக்லி 3 to 4 times நம்ம எடுத்தோம்னாலே உங்களுக்கு அனிமியா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ட்ரீட் பண்ணிடலாம். ரெண்டாவது பேரிச்சம்பழம், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இருக்க ஒரு விஷயம். அதையே ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ணினாலே இட் இஸ் ஈஸிலி அவைலபிள். நான் வெஜிடேரியன் பார்த்தோம்னா எனி ப்ரோட்டீன்ஸ் இந்த எக், ஃபிஷ், மட்டன், லிவர் ஹேஸ் அ ரிச் ஸ்ப்ளீன், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அயன் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் வெஜிடேரியனில் அயன் கண்டென்ட் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. பட் டு பி ஃபேக்ட் வெஜிடேரியன் ஹேஸ் ஹை ரிச் கண்டென்ட். ஒன்லி திங் நம்ம கீரை செஞ்சோம்னா எவ்வளோ கீரை நம்ம சாப்பிட்றோன்றதான் இங்கே கணக்கு. ஸோ ஒரு பெட்டர் ஹெல்பிங், இன்னும் கொஞ்சம் நிறையாவே வச்சு அந்த கீரையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டாலே நமக்கு ஹீமோக்ளோபின் குறைய வாய்ப்பு கிடையாது. அண்ட் ரெண்டாவது லைக் இந்த வயிற்றில் பூச்சிகள் இருக்கலாம். இந்தியாவில் வேர்ம்ஸ்ன்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ எவ்ரி 6 months இந்த டிவார்மிங் டேப்லெட்ஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு டேப்லெட் எடுத்தால் போகிறோம். ஸோ எவ்ரி 6 months இந்த டிவார்மிங் இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இட் செல்ஃப். சரி, ஏன்னா நாங்கள் அனிமியா நாங்கள் சின்ன குழந்தைங்களே 13 years 14 yearsலேயே பார்க்குறோம் நாங்கள். ஸோ அதுவும் ஹெல்ப் ஆகும். மூணாவது லேடிஸ்க்கு இந்த மாதவிடாய் சில பேருக்கு நிறைய போகும். அந்த ஹிஸ்ட்ரி நம்ம திரும்பி போகும்போது பார்த்திங்கன்னா 4 to 5 days கட்டியாக போகுது. இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியும் கேட்டு நார்மலே நம்ம அதை நார்மலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறத நம்ம சொல்லணும்னு யோசிக்க மாட்டோம். பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், பல மாதங்கள், 6 மாதம், 2 வருஷம், 3 வருஷம் எவ்ரி சைக்கிள், எவ்ரி 30 days நான் 5 to 7 days எனக்கு மென்சஸ் ஆகுது. அண்ட் எவ்ரி டே ஐ எம் யூஸிங் 3 to 6 pads a day. ஐ பாஸ் கிளாட்ஸ் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் வருது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணாமல் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நார்மல் மென்சஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே நம்ம லேடிஸ் இருக்கிறதுனால ஸ்லோலி அவங்களோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாகிடுது. ஸோ எனி மாதவிடாயில் எனி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் அப்ரோச் த டாக்டர்ஸ். ஸோ டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஸ்கேன் எடுப்போம். இந்த ஸ்கேனில் நிறைய விஷயங்கள், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், திக்கன் எண்டோமெட்ரியம் ரியாக்ஷன் இருக்கும், ஓவேரியன் சிஸ்ட் இருக்கும்,
பெரிய யூட்ரஸ், பல்கி யூட்ரஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம சைட் பை சைட் செஞ்சுட்டு நம்ம அயன் தெரப்பி கொடுத்தோம்னா வந்துட்டு லைக் அனிமியா இஸ் கெட்டிங் கரெக்டட். மோர் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து அனிமியா வரும்போது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு 12 கிராம்ஸ்னு நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டியூரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து உங்களுக்கு 2 கிராம்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அட் த டைம் வந்து நீங்கள் 9th மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஸோ நீங்கள் 10ல் ஸ்டார்ட் பண்ணால் யூ வில் பிகம் 8. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் டிமாண்ட். இந்த குழந்தை வளரும்போது வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாகும். 2 வந்து ஃபிசியலாஜிக்கல் டைல்யூஷன். ஸோ பிளட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 to 5 liters இருக்கிறது வந்து ஒரு 7 to 7.5 8 liters ஆயிரும். ஸோ the blood is getting diluted. So you have to improve your anemic status so that your baby is healthy. ஸோ சப்போஸ் அனிமியா இருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறாது, அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த நீர்ச்சத்து, குழந்தைய சுற்றி இருக்க நீர்ச்சத்து குறைஞ்சிரும். ஷீ பிகம்ஸ் எக்ஸாஸ்டட். அவளுக்கு வந்து நாலு ஸ்டெப்ஸ் ஏறினாலே வந்து அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஈவன் இன் டெலிவரி வந்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுமே அவங்களுக்கு அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நார்மலான ஒரு பிளட் லாஸ் வந்து ஒரு 500 ml to 1 liter ஈச் டெலிவரி நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு பிரசவத்துக்கும் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வந்து பிளட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே மேம், இந்த பிரெக்னன்சி அனிமியா பற்றி தொடர்ந்து பேசலாம். ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக், அதை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ரூபியா, என்னோட ஏஜ் வந்து 26. அப்படியா, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, அப்பதான் கொஞ்சம் ஆடிபிளா இருக்கும். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேம். அப்படியா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் உமையா லைன்ல தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. மேம் எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான், ஆனா வந்து 2.5 days தான் இருக்கும். ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு 30வது நாள். எப்போ வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 1.5 year ஆகுது மேம். ஆனா வந்து இப்போ ஒரு 10 months தான் வந்து பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா குழந்தை நிக்கிறதுக்காண்டி? ஆமா மேம், ஒரு 4 மாசமா போயிட்டு இருக்கோம். டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸ்கேன்லாம் இன்னும் எதுவும் எடுத்து பார்க்கல இல்லையா? எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு மேம். டியூப்ல பிளாக் எதுவுமே இல்ல. தைராய்டு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு 25 mg டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. அதுவும் 2% தான் கம்மியா இருக்கு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து மேபி இன்னும் ஒரு 2 days கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் 2 days வெயிட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஒரு யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்கள். யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிட்டா நீங்கள் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த யூரின் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆகலைன்னா இன்னும் ஒரு 2-3 days வெயிட் பண்ணிவிட்டு மேபி இன் a week's time you go back to your doctor. அப்படி இல்லைன்னா மென்சஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் 2nd or 3rd day வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 4 cycles நீங்கள் இதே ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் என்ன வந்து அடுத்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்றதுனால வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நீங்கள் போகலாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் பண்ணியாச்சா? அவங்களுக்கு பண்ணியாச்சு மேம். நார்மல் தான் சொன்னாங்க. நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் கீப் ட்ரைங். ஆல் தி பெஸ்ட்மா. கண்டிப்பாக வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா டாக்டர், பீரியட்ஸ் ரெகுலராக ஆகுதா? நான் 2 நாள் தான் எனக்கு ஆகுது பீரியட்ஸ் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கான பதில் டாக்டர்? இல்லை, பேசிக்கலி வந்து மென்சஸ் வந்து 2 to 5 days டியூரேஷன் இருக்கலாம். எனக்கு வயசுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் எனக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஷீ இஸ் குவைட் யங். அப்போ வந்து எனக்கு 26 yearsல வந்து எனக்கு சடனாக வந்து எனக்கு பேட்டர்ன் மாறுது அப்படின்னு சொன்னாலும் மேபி லைக் வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 days நல்லா ஹெவியாக ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து எனக்கு வருது பட் ஆனால் ஸ்கேண்டியாக வருது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி வில் ஹாவ் டு கோ பேக் அண்ட் லுக் இன் டு ஹர் ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரிஸ் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அடிக்கடி வருது. இந்த ஓவரிஸ் வந்து நார்மலாக 50 வயசில் தான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் வந்து இல்லாமல் போகும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யங் as 30, 35, 40 அந்த மாதிரி இந்த யங் ஏஜ்லேயே வந்து நாங்கள் அந்த ஓவேரியன் டிப்ளேஷனை பார்க்குறோம் நாங்கள். அதுக்கு வந்து முன்னோடியாக வந்து ஸ்கேண்டி மென்ஸ்ட்ரேஷன் மேபி a பிகினிங். ஸோ எனக்கு மென்சஸே வரமாட்டேங்குது, ஜஸ்ட் நான் கண்ணால் பார்க்குறேன், நாப்கின்ஸ் கூட நான் வைக்கிறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து லெட் தம் கோ அண்ட் இன்வெஸ்டிகேட். குழந்தை இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஒன்லி திங் இஸ் லைக் மெனோபாஸ் வருதான்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் குழந்தை வேணும்னு நினைக்கிற ஒரு குரூப்புக்கு வந்து திஸ் மே பி சிக்னிஃபிகண்ட். ஸோ தட் தே கோ பேக் டு த டாக்டர்ஸ் அண்ட் மேக் ஷூர் தட் தே கெட் அந்த குழந்தைய வந்து அவங்க சீக்கிரம் அந்த ஓவரியன் ரிசர்வ் அவங்களுக்கு குறையங்காட்டிலுமே இல்லை இந்த ஓவரீஸில் இருக்க இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து எக்ஸ் வந்து சுத்தமாக குறைஞ்சு திருப்பி நமக்கு வராதுன்ற ஒரு சூழ்நிலை வரங்காட்டிலுமே வந்து அட்ரீசியான்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஆல் த ஃபாலிக்கல்ஸ் வில் பிகம் ஆட்ரிட்டிக். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர ஹெல்த்தி ஃபாலிக்கல்ஸ் அதுலேருந்து வர எக்ஸ் வந்து அவங்களுக்கு வரத்துக்கு முடியாது. அண்ட்
இதில் எண்ட் ரிசல்ட் என்னென்னா வந்து எக்கே இல்லைன்னா நாங்கள் டோனார் வேறு எக்கை வந்து நாங்கள் தானம் பண்ணுற மாதிரி வந்து வில் ட்ரை டு டேக் எக்ஸ் ஃப்ரம் டோனர்ஸ். ஸோ தட் மே பி அ சிக்னிஃபிகண்ட் சிம்டம் ஃபார் ஒரு டைனி குரூப். ஸோ பெட்டர் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் மே பி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வந்து சுதா மேம், ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். என்னோட சிஸ்டருக்காக கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணி. ஓகேம்மா, அவங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து 26 மேம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். என் பேர் சுதா. என் சிஸ்டருக்காக கால் பண்ணேன் மேம். சொல்லுங்கம்மா. அவங்களோட ஏஜ் வந்து இப்போ 26 மேம். அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தது. ஓகே. அப்போ செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டாக்டர் வந்து இனி எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தைலாம் நிக்கிறதுக்காக எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க மேம். சரிங்கம்மா. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 இயர்ஸ் ஆகுது மேம். 3 இயர்ஸ். ஓகே, சொல்லுங்க. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு குழந்தையே இல்ல மேம். அந்த நீர் கட்டி வந்து திரும்பவும் இருக்கு, அது வந்து போக முடியாது, போக வைக்க முடியாது அப்படின்றாங்க மேம். அவங்களுக்கு டேட் கூட வந்து கிளியரா ஆகாதுங்க மேம். அவங்க இருக்காங்க. வாட் இஸ் their weight? ரெகுலரா ஆகாது. 1 month to 1 month அது மாதிரி தான் மேம் அவங்களுக்கு பீரியட். இல்ல அவங்களுடைய weight எவ்வளவுமா உங்களுக்கு? புரியலங்க மேம். அவங்களுடைய weight of the patient 26 years. weight வந்து இப்ப 70 இருக்காங்க மேம். அவங்க இல்ல எப்போதுமே 70 தானா, இல்ல இப்ப வந்து கொஞ்சம் weight கொஞ்சம் இந்த மேரிட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் weight வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு? ஆனதுக்கு அப்புறமும் weight போட்டுருக்காங்க மேம். 10 kg போட்டுருக்காங்க மேம். 10 kg போட்டிருக்காங்க. ஸோ மேபி வந்து அவங்க அந்த 10 கிலோவை வந்து அவங்க குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பழையபடி அவங்களுக்கு ஓவரி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா வருமா? ஏன்னா பாலிசிஸ்டிக்கும் அந்த வெயிட்டுக்கும் வந்து நிறைய சம்பந்தம் உண்டு. ஸோ ஈவன் 10% ஆஃப் த வெயிட்டை வந்து அவங்க குறைச்சாங்கன்னா ஸ்பான்டேனியஸ் எக்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நான் இந்த கல்யாணம் ஆகிட்டு அந்த ஒரு 1 year 2 yearsல இந்த குழந்தை நிற்காது பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் கெயின் வந்து அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ வை, பட் ப்ராபப்ளி லைக் ஸ்ட்ரெஸ்ஸோ என்னவோ தெரில, இல்லை ஹோட்டல் ஃபுட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்னால கூட வந்து வெயிட் வந்து ஒரு 10 to 15 kg கெயின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வெயிட் கெயின் ஆன உடனே சைக்கிள்ஸ் வந்து irregular ஆயிடுது. அந்த irregular ஆன உடனே வந்து குழந்தை நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆஸ்க் ஹர் டு ஃபோக்கஸ் ஆன் ரெடியூசிங் த வெயிட். ஸோ அந்த வெயிட்டை குறைய வந்து அவங்களுக்கு வந்து நல்ல அந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னன்சி வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ். ஆல்சோ வந்து வெயிட் கெயினுக்கு மற்ற விஷயங்கள் லைக் தைராய்டு பார்க்கலாம் அண்ட் மற்ற ஹார்மோன்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஈவன் டயபெட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு எடுத்த உடனே குழந்தைக்குன்னு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட ஒரு 3 to 4 months வந்து இந்த வெயிட் குறைக்கிற விஷயங்கள், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கே நீங்கள் போகும்போது ரொம்ப நல்ல சக்ஸஸ் கிடைக்குமா? சரிங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரக்கிட்ட பேசுறதுக்கு கூட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். பெண்களுடைய ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன். என்னுடைய நேம் கோமதி. அப்படியா? ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் கன்சீவ் ஆகுனேன். கன்சீவ் ஆகும்போது குழந்தைக்கு லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். அவங்க 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமான்றது அவங்களோட கேள்வியா கூட இருக்கலாம். இல்லை, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். ஸோ வந்து 30 years வரைக்குமே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். பட் அந்த ஏஜ் அட்வான்ஸ் ஆக வந்துட்டு இந்த ரைட் நவ் இந்தியா இஸ் த கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய வந்து சுகர் இன்டாலரன்ஸ் வந்துடுது. ஸோ நாங்கள் அதை ஃபஸ்ட்டே வந்து இப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆஸ் சூன் அஸ் தி பேஷண்ட் கம்ஸ், இந்த பேபி கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து இப்போ நாங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் குளுக்கோஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா we are seeing plenty of intolerance. ஸோ நார்மலாக வந்துட்டு அதில் என்ன அட்வான்டேஜ்னா வந்து அவங்களுக்கு நார்மலாக சுகர் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது நாங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் குளுக்கோஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து வேல்யூஸ் 200 220 டச் ஆகுது.
அப்போ வந்து தே ஆர் த பொட்டென்ஷியல் பேஷண்ட்ஸ் who will become a diabetic. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ரெக்னன்சி அட்வான்ஸ் ஆக வந்து சுகர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து சுகர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த டயட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த டயட்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. கூடவே வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் திங். ரொம்ப அழகான ஒரு விஷயம், அந்த சுகரை தன்னாலேயே குறைக்கிற ஒரு விஷயம். ஸோ எனி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து எக்ஸசைஸோடு நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே வந்து பேஷண்ட்டுக்கு சுகரே இல்லாமல் 5, 6, 7 மந்த்ஸ் வரைக்கும் கூட கொண்டு போயிடுவோம். பட் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த 7th மந்த் 8th மந்த் வந்து அந்த சுகரை வந்து வித்தவுட் எனி திங் அது ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வந்து டிபெண்டிங் அப்பான் த வேல்யூஸ் வந்து ஐதர் இன்சுலின் ஆர் டேப்லெட்ஸ் மெட்ஃபார்மின் அதை கொடுத்து we take care of the pregnancy. But fortunately we have medicines now, we have got very good insulins now, human insulins நமக்கு இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் 30 இயர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காமனாகவே நாங்கள் நிறையா பார்க்குறோம். ஸோ அட்வான்சிங் ஏஜ் வந்து we have to be very careful in handling the patients. ஓகே, அடுத்த நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், நான் வந்து மதுராந்தகத்துலேருந்து கால் பண்ணுறேன், மேனகா. அப்படியா? இப்போ யாருக்காக மேனகா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் உமையா லைனில் தான் இருக்காங்க. 27. சொல்லுங்கம்மா. ஏஜ் வந்து 27. சொல்லுங்கம்மா மேனகா. மேடம், எனக்கு வந்து இப்போ வந்து நான் கன்சீவாக இருக்கேன் மேடம். ஓகே, வெரி குட். டிசம்பர் மாதம் வந்து 28 டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ வந்து 10 நாளுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்ததுக்கு வந்து பன்னீர் பணத்தில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. 7 பாயிண்ட்ஸ் இருக்கா? 7 இருக்கா? A5 8 இருக்குங்களா மேடம்? A5 8. வெயிட் ஆஃப் த பேபி எவ்வளோமா இருக்குது? வெயிட் வந்து சொல்லலைங்க மேடம், நாங்களும் கேட்கல. ஓகே. ஆனால் பேபி வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தண்ணி மட்டும் கம்மியாக இருக்கு, நீ வந்து பவுட்ரு வாங்கி கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க, அது குடிச்சிட்டு வந்திருக்கேன். வரேன். இப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா டெலிவரி டைமில், இல்லை என்ன பண்ணுறது? இல்லை, குழந்தையோட வெயிட்டு அந்த லைக்கர் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸோ நார்மலாக வந்து குழந்தை வந்து ஒரு 40 வீக்ஸில் வந்து ஒரு 3 கிலோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெலிவரிக்கு நீங்கள் போகும்போது வந்துட்டு அந்த A5 வந்து 8 to 10 இருந்தால் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கேனில் வந்து நாட் ஓன்லி தண்ணி, இந்த கொடியெலாம் வந்து எப்படி இருக்குது, கொடியை வந்து கழுத்தை சுற்றி இருக்கா, அந்த மாதிரி நிறைய இப்போ நாங்கள் கார்ட் அரவுண்ட் த நெக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்கேனில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ லைக்கர் ரெடியூஸ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் எதனா ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமே நீங்கள் அட்மிஷன் அந்த குழந்தைக்கு டெலிவரிக்கு நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த பேபியோடைய மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி குறைய வந்து பார்த்தீங்கன்னா பேபியோடைய மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்து டே டு டே வந்துட்டு உங்களுடைய குழந்தைங்களை வந்து குழந்தையோடைய மூமெண்ட்ஸை வந்து இந்த கிக் சார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிக் சார்ட் அப்படின்னா வந்து என்ன மேடம் நீங்கள் அது எப்படி பண்ணலான்னு கேட்டுட்டு எவ்ரிடே வந்து ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து உங்கள் பேபியோடைய மூமெண்ட்ஸை வந்து இந்த கிக் சார்ட் மூலிமா நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கனாலே வந்துட்டு அந்த இந்த தண்ணி குறைவாக இருக்கிற ஒரு கண்டிஷனை வந்து ஒலிகோ ஹைட்ராம்னியஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேபி நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் நீங்கள் நார்மலாக வந்து 3 to 4 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து மேபி வந்து இட் வில் பி 4 to 6 லிட்டர்ஸ், 6 லிட்டர் கூட நீங்கள் குடிக்க முடிஞ்சால் நீங்கள் ஒன் டே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் அந்த கிக் சார்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் கொடுத்த மருந்துங்களை எடுத்துக்கோங்க. மேபி பிஃபோர் டெலிவரி இன்னும் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்கம்மா. ஸ்கேன் பண்ணி தண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டா உங்களுக்கு நார்மலுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இன்னும் 8லேருந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொன்னால் டெலிவரி நார்மல் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் சிரமப்படலாம். ஸோ நீங்கள் வந்து மேபி யூ கேன் கோ ஃபார் வீக்லி செக்கப்ஸ். வாரம் நீங்கள் செக்கப் போகலாம். மேபி இன்னொரு ஸ்கேன் கூட பார்த்து உங்களுடைய பேபியோடைய அந்த ஹார்ட் மூமெண்ட்ஸ் என்எஸ்டின்னு சொல்லுவோம் நாங்கள், நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கூட நீங்கள் ஸ்கேனில் பண்ணிக்கலாம். அப்படி மானிட்டர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் கேன் டேக் த ப்ரெக்னன்சி டு 38 வீக்ஸ் ப்ளஸ் 38 வாரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். 8 அப்படின்றது வந்து ரொம்ப அலார்மிங்கான ரெடியூஷன் கிடையாது, பட் ஆனால் வந்து குறைவு தான். 8 வந்து வி ஆர் நாட் ஹாப்பி வித் 8. 10 அண்ட் அபவ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். A5 வந்து 10 அப்படின்னு ஸ்கேனில் சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டாக்டர்ஸ்க்கு. அப்படிங்களா? ஹீமோகுளோபின் வந்து 9.95 இருக்குங்களா? அது கம்மியாக இருக்குங்க. ஆமாம், அதுவும் கம்மி தான். ஏன் 9 மாதத்தில் 9.5 வச்சுருக்கீங்க? அதுதான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் நான் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில். ரத்த சோகைன்றது வந்து டெலிவரியில் வந்துட்டு உங்களையும் டென்ஷன் படுத்தும், உங்களை டெலிவரி பார்க்குற டாக்டரையும் டென்ஷன் படுத்தும். கொஞ்சம் உணவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாமேம்மா. ஒரு நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஒரு பூச்சி மாத்திரை எடுத்துக்கலாம், ஒரு டிவார்மிங் ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். நிறைய நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கள். சொல்லுங்க மேடம். ஒரு பூச்சி மாத்திரை போட்டிருக்காங்க மேடம். ஓகே. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஊசியே போட்டிருக்காங்க மேடம், பிளட் ஊசின்ற மாதிரி 4 போட்டிருக்காங்க. ஓகே. 8 பாயிண்ட் இருந்தது, இப்போ வந்து 9.5 இருக்குங்க மேடம். ஓகே. யூஸ்வலாக வந்து இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் தான் போடுவோம். அப்போ நாங்கள் வந்து 10, 12, 15 இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருப்போம்.
இப்போ நீங்கள் இந்த 500 மில்லிகிராம்ஸ்னு ஒரு வயல் ஒன்று விற்கிது. ஸோ அந்த வயலில் வந்து நீங்கள் அந்த ட்ரிப்ஸில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வந்துட்டு 2, 3, 4 இன்ஜெக்ஷன் போட்டாலே வந்து உங்களுக்கு 11, 12 கிராம்ஸ் ஈஸியாக வந்துடுது. பட் ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 1 மந்த். அதாவது வந்து ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் வந்து இந்த ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஹீமோகுளோபின் தான் மேடம் இருக்கு, அதனால இப்போ போடலாங்களா? எப்போ போட்டிங்க லாஸ்ட்டாக? இப்போ வந்து 1 மந்த் ஆயிடுச்சு மேடம். 1 மந்த் ஆச்சு. சரி, இப்போ இன்னும் குறைவாக இருந்தால் நீங்கள் அந்த 500 மில்லிகிராம்ஸ் இன்ஜெக்ஷன் அதை வந்து போட்டு பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஊசி போட்டால் கூட போகிறோம். 9 ஆமாம், டெலிவரி இன்னும் 1 மந்த் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து உங்கள் ஹீமோகுளோபினை திருப்பி செக் பண்ணிவிட்டு அந்த 500 மில்லிகிராம்ஸ் அயன் வந்து 3-4 கம்பெனிஸில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் டாக்டர்கிட்டே நீங்களே போய் கேட்டுட்டு அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட போதும். நீங்கள் உங்களுக்கு 10.5, 11 வந்துடும். அப்போ டெலிவரியில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் லைக்கர் கம்மியாக இருந்தால் சிசேரியன் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டையுமே வந்து உங்களுக்கு உங்கள் டாக்டர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணும்போது இன்னும் ஹீமோகுளோபின் வந்து நல்லா இருந்தால் உங்களுக்கு போஸ்ட் சர்ஜரிலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு போகுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஓகே, லைனில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன். அவங்க லைனில் இருந்துகிட்டே பேசல. டாக்டர் இப்போ கால் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அனிமிக்காக இருக்காங்க. ஜென்ரலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு கவனிக்கவும் செய்வாங்க நிறைய சாப்பிட்றதுக்கு. இப்படி சாப்பிட்டுமே எப்படி டாக்டர் அவ்வளோ அனிமிக்காக இருக்க முடியும்? தட்ஸ் வாட் அந்த ஃபிசியலாஜிக்கல் டைல்யூஷன் சொன்னேன் இல்லையா? நார்மலாகவே வந்து பேபியோடைய டிமாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த அயனுடைய இப்போ நான் ப்ரெக்னென்சி அப்புறம் ப்ரெக்னென்சின்னு அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு 2 மில்லிகிராம்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு அயனோட ரெக்குவயர்மெண்ட். பட் டியூரிங் ப்ரெக்னென்சி வந்து இட் வில் பிகம் 10 times more. ஸோ அந்த 10 times more வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு அயன் கண்டென்ட்டை வந்து நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அப்சார்ப்ஷன் வந்து ப்ரெக்னென்சியில் வந்துட்டு இட் இஸ் நாட் ஸோ எஃபெக்டிவ். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய நம்ம சாப்பிட முடியாது. நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய சாப்பிடணுன்றது தான் வந்து டிக்டிம். பட் நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது. ஸோ பயங்கர ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும். ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுது. வி ஆர் நாட் ஏபிள் டு கான்ட்ரிபியூட், வி ஆர் நாட் ஏபிள் டு கிவ் த டிமாண்ட்ஸ். அந்த டிமாண்டுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே கொடுக்க முடியல அப்படின்ற விஷயமே வந்து உங்களுக்கு வந்து இந்த அனிமியா வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து வாட் வி டெல் இஸ், ஈவன் இந்த ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் கூட நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வந்து கிவ் அயன் டேப்லெட்ஸ். ஸோ அந்த அயன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 100 டேஸ்க்கு ஒரு 3rd month, ஏன்னா 3 மாதம் வரைக்கும் வாந்தி இருக்கும். ஸோ வாந்தி இருக்கிறதுக்கு அந்த அயனை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒன்ஸ் தட் வாமிட்டிங் இஸ் ஓவர், அந்த 4th month ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு அந்த அயன் டேப்லெட்ஸ் நம்ம கொடுக்க வந்துட்டு ஒரு 6 months 7th month வரைக்கும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா we will give 200 milligrams of iron. அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15% அப்சார்ப் ஆனால் கூட நமக்கு அந்த 20 grams to 25 milligrams வந்து அந்த அயன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். இது தவிர வந்து டயட்டும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அந்த அயன் டேப்லெட்டை சரியாக எடுக்க மாட்டாங்க. வாட் ஐ ஹவ் சீன் இஸ் இன் ப்ரைவேட் ப்ராக்டிஸ், நாங்கள் 30 மாத்திரை எழுதி கொடுத்தோம்னா 15 மாத்திரை தான் சாப்பிடுவாங்க. அந்த 15 மாத்திரையை வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அது ஒரு நெஞ்சக்கரிக்கும், லைட்டாக ஸ்டமக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். சம் பீப்பிள் வில் சே இந்த பிளாக்காக ஸ்டூல்ஸ் மோஷன் போகும்போது கொஞ்சம் கருப்பு கலரில் போகுதுன்னு சொல்லுவாங்க, லூஸ் ஸ்டூல்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் காட்டி வந்துட்டு அவங்க வந்து மாத்திரைங்களை வந்து ரெகுலராக எடுக்கிறது கிடையாது. தட் இஸ் ஆல்சோ ஏ மேஜர் திங். இதுக்கு மாத்திரை நான் நல்லா தானே சாப்பிட்றேன், இதுதான் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை வந்து உங்களால் கொடுக்கவே முடியாது. தட் இஸ் வை அயன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்ல வேலை இப்போ நான் ஜஸ்ட் டெல்லிங் அந்த 500 milligrams அந்த கான்செப்ட் வந்ததுனால வந்துட்டு பேஷண்ட்ஸ் ஆர் ரியலி கெட்டிங் வெரி யூஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் தேர். அதனால் வந்து ஈவன் இன் கவர்மெண்ட் செட்டப் இந்த அயன் இன்ஜெக்ஷன் எல்லா இடத்துலையுமே இந்த அயன் இன்ஜெக்ஷன் வந்துட்டதுனால வந்துட்டு மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் பார்த்த காம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி இப்போ ரொம்ப வர்றது கிடையாது. ஓவராலாகவே வந்து டெக்னிக்ஸ் ஹவ் இம்ப்ரூவ்டு, ட்ரீட்மெண்ட் ஹஸ் இம்ப்ரூவ்ட், மெடிசன் இஸ் அவைலபிள் ஃப்ரீலி. இது எல்லாம் சேர்ந்து வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணிடும். பட் அனிமியா இல்லாமல் பேஷண்ட் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்த நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நந்தினி, பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். சொல்லுங்க நந்தினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். நான் வந்து 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் டாக்டர். ஓகேம்மா, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. மேடம், எனக்கு வந்துட்டு 28 ஆகுது ஏஜ். ஓகேம்மா. இப்போ நான் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓகே. என்னோட டவுட் என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதோட ரைட் லேட்ரல் சூப்பர்ஃபிஷியல் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு, அதோட சைஸ் வந்து 9 into 8 centimeters இருக்கு. ஓகே. ஓகே.
ஓகே. ஆக்சுவலாக 3 மந்த்ஸில் பார்த்ததை விட 5 மந்த்ஸில் வந்து அந்த இது ஃபைப்ராய்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சைஸு. உங்களுக்கு வலி எதனா இருக்கா அந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால? இப்போ வரைக்கும் எதுவும் வலி இல்லை. சரி, அந்த ஸ்கேன்ல வந்து பிளாசென்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பிளாசென்டா ம் ம் அது அது வந்து எங்க இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படி கொடுத்துருப்பாங்களா? அது எங்க கொடுத்துருக்காங்க? அது எனக்கு தெரியலையே மேம் கரெக்டாக. சரி, ஓகே. ஸோ பேசிக்கலாக வந்து இந்த எங்கே அந்த அந்த ஃபைப்ராய்டு இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த பிளாசென்டல் இன்சர்ஷன் இருந்தால் கொஞ்சம் வந்து நம்ம பயப்படணுமா? அதர்வைஸ் வந்து பிளாசென்டா எங்கேயோ இருக்குது, இந்த ஃபைப்ராய்டு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஈவன் நீங்கள் நார்மல் டெலிவரி அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒன்லி நீங்கள் எப்போ கவலைப்படணும்னா பெயின் வரலாம். சம்டைம்ஸ் வந்து நாங்கள் இந்த ரெட் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த ஃபைப்ராய்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் டீஜெனரேஷன் வர ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ப்ளீடிங் உள்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தே வில் கம்ப்ளைன் ஆஃப் லாட் ஆஃப் பெயின். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு வந்து ப்ரீடம் லேபர்ஸ். ஸோ இந்த நிறைய 2-3 ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால், இல்லை ஒரு பெரிய ஃபைப்ராய்டு இருந்தால் கூட இந்த குறை மாதத்தில் வந்து 7-8 மாதத்துலேயே வந்து கொஞ்சம் அந்த பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சர்வைக்கல் லெங்த், அந்த கர்ப்பப்பையோடைய வாயோட லெங்த்தை வந்து நாங்கள் கண்டினியூஸாக மெஷர் பண்ண சொல்லுவோம் அந்த பேஷண்ட்டுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். மற்றபடி வந்து லைக் வந்து போஸ்டீரியர் ஹை அப்படின்னு போட்டிருக்கு மேம். போஸ்டீரியர் அண்ட் இது ஆன்டீரியர்னால ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த ப்ரீடம் லேபர் வராமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். பட் உங்களோட நார்மலான ஆக்டிவிட்டிகள் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அப்படின்றது நாங்கள். மாதிரி பண்ணலாமா கூடாதா? என்னம்மா? எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாமா? வாக் பண்ணுங்க, கீழே உட்காருங்க, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குங்க, அதெல்லாம் ஒன்றுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுமா. பட் பொறுமையாக பண்ணுங்க. ஓகே மேடம். ஒன்லி வந்து இப்போ உங்களுக்கு ஃபைப்ராய்ட்னால வந்து ப்ரெக்னன்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சோ இல்லை 6 மந்த்ஸ் கழிச்சோ நீங்கள் திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த ஃபைப்ராய்டுடைய சைஸை நீங்கள் அசஸ் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் மோர் தென் 5 சென்டிமீட்டர்ஸ்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தென் நீங்கள் லேப்ரோஸ்கோபி மூலியமாக அந்த ஃபைப்ராய்டை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட் க்ளோஸ் வாட்ச் தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் 3 to 8 ஃபைப்ராய்ட்ஸ் வச்சு கூட நாங்கள் நார்மல் டெலிவரிலாம் பண்ணுறோம். நாங்கள் ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் க்ளோஸ், அடிக்கடி எவ்ரி 15 days அது அடிக்கடி வர சொல்லுவோம் நாங்கள். அண்ட் ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, மெயினாக வந்து பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். பெயின் இருந்தால் நாங்கள் வந்து அட்மிஷன் அண்ட் அப்சர்வேஷன் பண்ண சொல்லுவோம். சம்டைம்ஸ் ரொம்ப சிவியர் பெயினில் வருவாங்க, இப்படி துடிச்சிட்டு வருவாங்க. அப்போ வந்து டெலிவரி ஆகுதா இல்லை அப்ரப்ஷன் எதுனா காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த பிளாசென்டல் இன்சர்ஷன் வித் அது மேலே இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான எதுனா காம்ப்ளிகேஷன்ஸ் வருதான்னு பார்த்துட்டு உடனே அட்மிட் பண்ணுவோம். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் யூ ஷுட் தேங்க் காட் தட் இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் எ ஃபைப்ராய்டு வந்து ப்ரெக்னன்சி பீஸ்ஃபுல்லாக போகிறதே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான்மா. ஆல் தி பெஸ்ட். சுகப்பிரசவம் ஆகட்டும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி பற்றி மட்டும் இல்லாமல் அனிமிக்காக இருக்க லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படுதுன்றதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூப்பா, ஐ ரியலி என்ஜாய்ட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்த அரை மணி நேரம் நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீதரை பார்க்க போகிறோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீதர் சார் தான் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜென்ரலாக இந்த கிட்னி டிசீஸ்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுதுன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்துட்டு க்ரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது நிரந்தரமாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு வந்துடும் சொல்லலாம். அதை பற்றி பேசலாம் டாக்டர். இந்த கிட்னி டிசீஸ் வந்து 2 விதமான மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஒன்று வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ், ஒன்று நிரந்தர கிட்னியோடைய செயலிழப்பு திறன் வந்து நிரந்தரமாக போயிடுது. இன்னொன்று வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய கிட்னி செயலிழப்பு. இந்த 2க்கான வித்தியாசம்னாக்கா, நிரந்தரமாக உள்ளது வந்து லாங் டேர்ம் அவங்களுக்கு வந்து ஒரு டயாலிசிஸோ அல்லது மாற்று கிட்னி அறுவை சிகிச்சையோ அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய செயலிழப்புக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு டயாலிசிஸோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணினானாக்கா அந்த கிட்னி பிற்பாடு தன்னை போல் இயங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்குன்னு வரும்போது பொதுவாக மக்களுக்கு வந்து ஒரு 50% பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்னி நோய் இருக்கிறது வந்து தெரியறதே இல்லை. அவங்க டாக்டர்கிட்ட வரும்போது என்ன ஆகுதுனாக்கா ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப நோய் முத்திய நிலைமையில் வராங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த கிட்னி நோய் வந்து எர்லியாக சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்டர்கிட்ட அணுகக்கூடிய
சந்தர்ப்பம் வந்து மிக குறைவாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா யூரின்லாம் நல்லா போகுது, நல்லா சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சில சமயம் என்னாவது ஒரு நிரந்தர எண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு வாந்தி, ஒரு கை கால் வீக்கம் அதெல்லாம் வரும்போது டாக்டர் வராங்க. அப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியல. அது எந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குனாக்கா, பொதுவாக அந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து சுகரை மாத்திரம் டெஸ்ட் பண்ணிப்பாங்க, கிட்னியை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சுகரை மாத்திரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கிட்னியை டெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டு கடைசியில் சுகர் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கிட்னி கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகி அப்போ வந்து கிட்னி டாக்டர்கிட்ட வராங்க. ஸோ அந்த டயபிட்டிஸ் உள்ளவங்க வந்து ஆரம்ப நிலையிலேயே கிட்னி டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது திருப்பி டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணணும். ஆனால் வந்து எர்லியராகவே நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த டயபிட்டிஸ்னால் கிட்னியை தாக்கக்கூடிய தாக்கத்தை வந்து நாங்கள் தவிர்க்க முடியாது, அதை வந்து ப்ரொலாங் பண்ணலாம். இப்போது 4 வருஷம் கழிச்சு வருதுனாக்கா அதை 10 வருஷத்துக்கு ஆக்கலாம். ஸோ அந்த 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ப்ளட் ப்ரெஷருக்கு வெறும் ப்ளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துடுறாங்க. பட் ஆனால் கிட்னியை டெஸ்ட் பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ப்ராக்டிஷனர் டாக்டர்கிட்ட போகிறாங்க, அவங்க ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க, சரி பிபி தானே மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் கிட்னி டெஸ்ட் பண்ணுறதில்ல. கிட்னி டெஸ்ட் பண்ணாமல் அந்த மாத்திரையே சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா கிட்னியை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியும். அதனால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் அடிக்கடி செஞ்சுக்கிறது ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று. இது வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ். அப்புறம் ரெண்டாவது வந்து இன்னொரு அதிகமான ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு இது வந்து, சார் எனக்கு சால்ட் இருக்குது, நீரில் சால்ட் இருக்குங்கிறாங்க. அதாவது சால்ட் இருக்குங்கிறது வந்து கடல்லேருந்து வர நீரை தேக்கி அதில் இருக்க அந்த உப்பு, அந்த சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து கிட்னி நோயில் வரக்கூடிய சால்ட் வந்து அந்த மாதிரி சால்ட் இல்லை. நம்ம கிட்னிலேருந்து அந்த புரதச்சத்து வந்து இந்த கிட்னி டேமேஜ் ஆகிறதுனால அது லீக் ஆகுது. ஸோ அந்த சால்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், சால்ட்டை குறைக்கிறேன் சார்னு, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கிட்னிலேருந்து வர்றது வந்து புரதச்சத்து. ஆனால் அந்த சால்ட்டுங்கிறது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற உப்பு. அந்த உப்பு எப்போ பிரச்சனைனாக்கா அது ப்ரெஷர் உள்ளவங்க, கால் வீக்கம் உள்ளவங்க, அப்போ தான் அந்த உப்பு கம்மியாக சாப்பிட்ணும். அந்த மாதிரி சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் டயபிட்டிஸ் பேஷண்ட்டு, ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்து எர்லியராகவே கிட்னி டாக்டரை வந்து அணுகிட்டாங்கனாக்கா அவங்களுடைய கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிட்னி நல்லா செயல்படுதா, இது மாதிரியான ஒரு ஜென்ரலான அவேர்னஸ், அதை பற்றி ஒரு மேற்பார்வை இருந்துகிட்டே இருக்கிறது நல்ல விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. முதல் நேயர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மாரிமனவாலா. நான் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னாடி பக்கத்துலேருந்து பேசுகிறேன், சித்தமில்லேருந்து. அப்படியா? இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காகம்மா. அப்படியா? உங்களோட வயசு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஸ்ரீதர் லைனில் தான் இருக்காங்க. பொண்ணோட வயசு வந்து 21 ஆகுது. சொல்லுங்க. அது இப்போ என்னாச்சுன்னா, அது இந்த பீரியட் பிரச்சனை இருக்குது, இது கட்டி இருக்கு, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. எங்க நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க? கர்ப்பப்பை ஓரமா. சரி. அது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணது பிறகு இப்போ பீரியட் வந்து முறையா இன்னும் போகலை. சரி. அதனால மேரேஜ்ல வந்து பின்னாடி குழந்தைங்க இருக்குமா இல்லைங்கிறது பயம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓஹோ. மாத்திரை வந்து கண்டினியூ பண்ணி சாப்பிட சொன்னாங்க, அது இடையில விட்டுருச்சு. அவங்களுக்கு நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் பேசின ஆஃப் அன் ஹவர் தான் பெண்களுக்கான குணநலங்கள், பெண்கள் என்னென்ன விஷயங்கள்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைனகாலஜிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அரை மணி நேரம் வந்து கிட்னி ஃபெயிலியர் இதை பத்தின விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பத்தின குவெஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கால் பண்ணி பேசுங்க. டாக்டர், இன்னொரு விஷயம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிட்னி டேமேஜ் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? கிட்னி டேமேஜுக்கு வந்து சிம்டம்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா காலில் வீக்கம், எடிமான்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், அசதி. அப்புறம் இரத்த சோகை, அந்த சிம்டம் இருந்தாலும்
கிட்னி டேமேஜ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 75% பேர்களுக்கு கிட்னி பாதிப்புனால பிளட் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து மூச்சு விடுறதுல கஷ்டம், நடந்தால் மூச்சு வாங்குது, படி ஏறினா மூச்சு வாங்குது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்புறம் எடை குறைவு, யூரின் போகிறது சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம், சில பேருக்கு அதிகமாக போகலாம். 2 விதமாகவும் இருக்குது கிட்னி சிம்டம்ஸ். வந்து அதிகமாக அடிக்கடி யூரின் போகுது, ராத்திரியில் ஒரு 5-6 தடவை போகுது, 7-8 தடவை போகுது, அந்த மாதிரி போனாலும் கிட்னி நோய் இருக்கலாம். யூரினே கம்மியாக போகுது, அந்த மாதிரி இருந்தாலும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம். யூரின் போகும்போது கலர், யூரினில் வந்து பிளட் போகுது, அந்த மாதிரி இருக்குது. அடிக்கடி யூரினில் வந்து இன்ஃபெக்ஷன் வருது. அப்புறம் முதுகில் வலி, சிறுநீரகத்துலேருந்து சில சமயம் போகும்போது கல் வருது, வலி வருது, ஜுரம் வருது. இந்த மாதிரி வந்து பொதுவான சிம்டம்ஸோட கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஓகே, யூரினேஷனில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும், மூச்சு திணறல், இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் அணுகிறது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்த நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ சார், மேடம் நான் அறந்தாங்கிலேருந்து பேசுகிறேன். என் பேர் அறந்தாங்கி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என் பேர் அந்தானம். ஓகே. எனக்கு 1 இயருக்கு முன்னாடி இது GT9 வந்து 1.5 இருந்துச்சு. ஓகே சார், உங்களோட வயசு? வயசு வந்து 42. அப்படியா? தொடர்ந்து பேசலாம் சார், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. உங்களுக்கு எதுக்காக அந்த கிரியாட்டினின் டெஸ்ட் பண்ணாங்க சந்தானம்? அதாவது சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணலான்ட்டு போயிருந்தேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக பண்ணாங்களா? உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததா, நோய் அறிகுறிகள் இருந்துச்சுன்னு பண்ணாங்களா, இல்லைன்னா ரொட்டீனாக செக் பண்ணும்போது பண்ணாங்களா? ஆன்டிபயோட்டிக் மாத்திரை, ஏதாவது ஹெட்டேக்கு மாத்திரை போட்டோம்னா வயிறுலாம் ஒரு மாதிரி, வயிறு ரொம்ப எரிச்சலா, யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வயிறு. ஓஹோ, எவ்வளோ நாளாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு? இதான் முதல் தடவை வருதா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? இந்த மாதிரி ஹெட்டேக் மாத்திரை, தவளி மாத்திரை போட்டோம்னா வயிறு கடுக்கும் அப்படியே. ஓஹோ, கடுக்கும் சொல்லிட்டு நான் மாருதி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் திருச்சியில காமிச்சேன். அப்ப இது GT9 1.5 சொல்லிட்டு இது எடுத்து பார்த்தாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. சொல்லுங்க. ஸ்கேன்ல வந்து மெடிக்கல் ரீனல் டிசீஸ், ரிப்போர்ட் வந்துச்சு. அப்படியா? டாக்டர் ஒன்னு கிட்னி ரொம்ப பாதிச்சிருந்தோட எனக்கு அப்படியே அப்செட் ஆகி டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லா வைப்ரேஷன் ஆகி ஒரே மன ரீதியா பாதிக்கப்பட்டு சரியா தூக்கம் இல்ல, பயந்த மாதிரி ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. சைக்காட்டிஸ்ட பார்த்து இது மாதிரி டாக்டர் குழப்பி விட்டு மெடிக்கல் என்னன்னு சரியா சொல்லாம, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் வச்சு திருப்பி பிளட் டெஸ்ட் பண்ண கிரியேட்டின் 1.1 வந்துருச்சு. சரி. அப்புறம் இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ண, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ப்ராப்ளம்லாம் இல்லைன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டாக்டர் இப்படி பயமுத்தினால என்னுடைய வேலை, தொழில், பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு 2 வருஷமா நான் ரொம்ப சரியா தூக்கம் இல்லாம, இப்ப கூட தூக்கம் கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டு பயந்து போயிருந்தேன். திருப்பி என்ன அப்புறம் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் தான், என்ன ஏன் டாக்டர் மாதிரி பயமுத்துறாங்க? ரொம்ப அந்த மாரி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் இருக்கு, அங்க மணியாக ஒரு டாக்டர் தான் போட்டு குழப்பி விட்டு ரொம்ப மனரீதியா பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு தலைவலி, இது மாதிரி சளி போட்டு ஆன்டிபயோட்டிக் வந்து 3 நாள் மாத்திரை டோஸ் எடுத்தோம்னா வயிறு கடுக்கும், யூரின் கடுக்கும். அப்புறம் தண்ணி நிறைய குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துல தானாவே யூரின் நல்லா போகும், சரியா போயிடும். ஓஹோ, இதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அவ்வளோ தூரம் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான அந்த மாதிரி ஸ்டேஜில் இல்லை. நீங்கள் மனசை கொஞ்சம் உற்சாகம் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இந்த வலி மாத்திரைகளை வந்து எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. வேறு ஏதாவது உங்களுக்கு கால் வலி, உடம்பு வலி, மூட்டு வலி ஏதாவது இருக்கா? இல்ல, ஹெட்டேக் மட்டும் மோர், தயிர் மாசாட சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்துடும். அதுக்கு தலைவலி மாத்திரை போடுவேன், அது கொஞ்சமா பவர் சேர்த்து கொஞ்சம் சில மாத்திரைகள் பவர் கூட போடுறதுனால. இல்ல அந்த மருந்துகள்லாம் டாக்டர் ஆலோசனை படி பண்ணீங்களா, நீங்களா கடையில வாங்கி சாப்பிடுறீங்களா? டாக்டர் ஃபர்ஸ்ட் நானே மெடிக்கல் வாங்கி போட்டேன், அப்புறம் டாக்டர் ஆலோசனை படி தான் போட்டேன். ஓஹோ, என்னதான் போட்டாலும் மாத்திரை போட்டேன், அந்த அடி வயிற்றுல அப்படியே கடுக்கும், அப்படியே எரிச்சலோட கடுக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு அது தானா சரியா போயிடும். ஓஹோ, சரி. அந்த மாதிரி மாத்திரைகள் உங்களுக்கு வயிறு உபாதை சொல்லக்கூடிய மாத்திரைகளை வந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து அந்த சில மாத்திரைகளுக்கு வலி மாத்திரைகள் வந்து கிட்னியை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்து சில சமயம் வந்து திடீர்னு வரலாம், சில சமயம் ரொம்ப நாள் சாப்பிட்டு அந்த கிட்னி பாதிப்பும் வரலாம்.
உங்களுக்கு வந்து இந்த எந்த மாதிரி மாத்திரைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நாள்பட்ட அந்த மாத்திரைகள் சாப்பிட்டதுனால கிட்னி பாதிப்பு ஒரு ஒரு 80% வேலை செய்கிறதுல வந்து இருக்குது. ஒரு 20% வேலை செய்யாமல் இருக்குது. அது வந்து அந்த மாத்திரைகளை பிற்காலம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னாக்கா திருப்பி அது வந்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1.5லேருந்து திருப்பி 1.1க்கு வந்துருச்சு. அதனால் வந்து கிட்னி கொஞ்சம் ஒர்க் பண்ணுது. அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட்டு ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. அந்த இது வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவாங்க. அந்த 2வது ஸ்டேஜில் இருக்குது கிட்னி மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு ஸ்கேனில் கொடுத்துருக்காங்கனாக்கா அது வந்து ப்ரோக்ரஸ் ஆகாது. அதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு நெஃப்ராலஜி டாக்டரை பார்த்து ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஒரு கிரியாட்டினின் செக் பண்ணிவிட்டு தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மாத்திரை எடுத்துக்கிறது ஒரு தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை டிப்ரெஷனே பாதி நோய்க்கு காரணமாக இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, அதுவே பாதி நோயை தீர்த்துரும்னு சொல்லலாம். அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் குமரேசனுங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. அப்படியே அப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தெரிஞ்சுக்கோடுங்க. அதுக்கு முன்னாலேங்க இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த புதிய ஒன்றியை கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. கிட்னி பத்தி விழிப்புணர்வே இல்லைங்க மக்கள்கிட்ட. கிட்னிங்க பெரிய விஷயங்க. 1/2 டம்ளர் தண்ணிங்க குடிக்க முடியாத அளவுக்கு இந்த பயங்கரமான வியாதிங்க இது. ஹலோ, நன்றி சார். நன்றி சார், உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குமரேசன் சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்னன்னு. சார் நான் 2010 லாஸ்ட்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் சார். 2008 எனக்கு வந்து பிரச்சனையாச்சு. 2010 கொஞ்சம் உரக்க பேசுங்களேன், காதுல விட மாட்டேங்குது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் சார். 2010 பண்ணீங்க டிரான்ஸ்பிளான்ட்? ஆமா சார் பண்ணேன். யாரு கிட்னி கொடுத்தாங்க? உங்க சொந்தக்காரங்களா அசலா? சார் அம்மா கொடுத்தாங்களா? சரி, பரவாயில்ல. ஆமா சார். இப்போ ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டுருக்கா சார். எப்படி சார் பாதுகாத்து வச்சுக்கிறது? ஒரு நல்ல எக்ஸசைஸ் சொல்லுங்க சார். இல்லை, உங்களுக்கு வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? எவ்வளோ கிரியாட்டின் எல்லாம் எவ்வளோ இருக்குது? கிரியாட்டின் வந்து 1.9 இருக்குங்க சார். 1.9 கொஞ்சம் அதிகமாச்சு. டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணி நார்மலுக்கு வந்துச்சா? நார்மல் வந்து சார் 5 வருஷம் ஆச்சு சார். நார்மல் வந்துட்டேங்க. இல்லை டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் 0.8 அந்த மாதிரி நான் பண்ண ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சார் இருக்கு. 90 1.9 1.8 அந்த மாதிரி சார் இருக்கு. ஓஹோ, 1.9ங்கிறது கொஞ்சம் அதிகமான வேல்யூ ஆயிடுச்சு. அது எதனால 1.9 தெரியலையே. பட் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் பயாப்சி பண்ணி பார்க்கணும். ஏன் 1.9 இருக்கக்கூடாது? ஒரு 0.8 0.1 அந்த மாதிரி 1 அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆச்சுனாக்கா கிட்னி வந்து அந்த கிராஃப்ட் வந்து வேலை செய்கிறது வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். ஒன்று வந்து யூரினில் புரோட்டீன் எக்ஸ்கிரீஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து சீரான நிலைமையில வச்சுக்கணும். கரெக்டாக அந்த மாத்திரை சாப்பிட்டு சீரான மாத்திரை வச்சுக்கணும். ப்ரெஷர் நார்மலாக இருக்கா? அப்போ வந்து யூரினில் புரோட்டீன் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய புரோட்டீன் லீக் ஆகுது ஏதாவது இருக்கா? அதை பார்க்கணும். அப்புறம் 3வது வந்து இந்த 1.9 வந்து அது அதிகமான வேல்யூ. ஏன் 1.9 வருதுங்கிறதுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிலேருந்து ஒரு பயாப்சி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய கிட்னி நோய் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பயாப்சி பண்ணி அது பண்ணலையா? சில சமயம் வந்து அந்த ஒரிஜினல் கிட்னி நோயே இந்த டிரான்ஸ்பிளான்ட் கிட்னியில் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து அந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து கிட்னி வேலை செய்யாததுக்கு காரணம் வந்து ரிஜெக்ஷனுங்கிற ஒரு பிரச்சனை. அந்த ரிஜெக்ஷன்னா நம்ம பாடி வந்து அதை வெளியில் தள்ளறதுக்கு முற்படுது. அந்த க்ரானிக் ரிஜெக்ஷன் அதுக்கு பயாப்சி பண்ணால் தான் அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அதனால் ஒரு நல்ல நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்து ஏன் 1.9 இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பார்த்துக்கணும். அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அசாத்தைப்ரின், டாக்ரோலிமஸ் அந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிடணும்.
அதோடைய மருந்துகள் வந்து பிளட்டில் வந்து நார்மல் லெவலில் இருக்கா அதை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வந்து அந்த பிளட் லெவல் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி சில இதெல்லாம் தற்காப்பு நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு சீரான நிலைமையிலே இருக்கும். பிளட் வந்து எந்த அளவுக்கு உடம்பு இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஹீமோகுளோபின் இல்லைங்களா? ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 11 இருக்குங்க சார். 11 பரவாயில்ல. 11 ரொம்ப அதிகமானாலும் அந்த கிராஃப்டில் த்ராம்போசிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11 மெயின்டைன் ஆகிட்டிங்கன்னா போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, வணக்கம்மா. குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஐஷா, நான் இப்போ அகமதாபாத்ல இருக்கேன். அப்படியா? ஐஷா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. உங்களோட வயது சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே. உங்கள் ஏஜ் என்னம்மா ஆயிஷா? 40 சார். என் பேர் ஐஷா. சரி, சொல்லுங்க 40. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? 5 வருஷம் முன்னாடி குழந்தை வேணும்னுக்காக ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு தெரிய வந்தது ஹைட்ரோநெஃப்ராசிஸ் இருக்கு சொல்லி. ரைட் கிட்னி வீங்கி போச்சு. ஓஹோ, ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? சரி. ஆமா, இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க கிட்னி டாக்டர் பாருன்னு சொன்னாங்க. சரி. நான் போய் அப்போ பெங்களூர்ல இருந்தோம் நாங்க. சரி. பெங்களூர்ல அந்த டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு கிட்னி பெருசாயிடுச்சு, ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு கிட்னி எடுத்தாரணும்னு சொன்னாங்க. ஓஹோ, சரி சரி. அதனால நாங்க வந்து இப்போ சென்னை போனோம். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அவங்க சொன்னாங்க கிட்னி ஃபங்க்ஷன்லாம் நல்லா ஆயிட்டு இருக்கு, கிட்னி எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைலோபிளாஸ்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓஹோ, சரி சரி சரி. அந்த பிளாக் ரிமூவ் பண்றாங்க. ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து அந்த மேலே யூரின் போகிற பேசேஜில் மேலே வந்து பியூஜேன்னு இருக்குது, பெல்வி யூரிட்ரிக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதில் வந்து அதனால் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் ஆகிருக்கும். அதனால் இன்னொரு கிட்னி நார்மலாக இருக்கிறதுனால கிட்னியோடைய ஃபங்க்ஷன் கிரியாட்டினிலாம் நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கிட்னி கிரியாட்டினின் நார்மலாக இருக்கா? அதில் நார்மலாக இருக்கு. நார்மலாக இருக்கு. அதனால் வந்து ஒரு கிட்னி ஒர்க் பண்ணாலே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த அடைப்பை வந்து அவங்க பைலோபிளாஸ்டி பண்ணி சரி பண்ணிட்டாங்களா? ஆமா, பைலோபிளாஸ்டி பண்ணி சரி பண்ணிட்டாங்க. நான் எவ்ரி இயர் ரெகுலர் செக்அப் பண்ணும்போது ஓகே ஸ்கேன்ல சொன்னாங்க இந்த பிளாக் இன்னும் ரிமூவ் பண்ணலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அதை வச்சு நான் டாக்டர் கிட்ட ஆபரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட கேட்டேன்னா அது ஸ்கேன்ல அப்படிதான் தெரியும், உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு சொன்னாங்க. வேற டாக்டர் அப்ரோச் பண்ணணுமா இல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இல்லைம்மா, அது வந்து அதில் ஒரு நியூக்ளியர் ஸ்கேன்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குமா. அந்த டிடிபிஏன்னு ஒவ்வொரு கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் திருப்பியும் அடைப்பு இருக்காருங்க பார்க்குறதுக்கு வந்து அந்த டெஸ்ட் பண்ணி ஒரு டையூரிட்டிக் ரினோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை பண்ணி பார்த்தாங்கனாக்கா அந்த அடைப்பு முழுமையாக நீங்கிருச்சா வெறும் விரிவடைஞ்சு மாத்திரம் லேசாக இருக்கானுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த டையூரிட்டிக் ரினோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணி பார்த்துருங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்கா. கிரியாட்டினின் நார்மலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறது இதை வச்சுட்டு அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வேணால் ஒன்று பண்ணி பார்க்கலாம். செக்அப் பண்ணால் நல்லதா? ஸ்கேன் எவ்ரி இயர் நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தா நல்லதா? இல்லை, முதல்ல இந்த ஸ்கேனை பண்ணி பார்த்துருங்க. டையூரிட்டிக் ரினோகிராம்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அடைப்பு முழுமையாக க்யூர் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பிரச்சனை இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை. ஓகே ஓகே. என்ன பேர் சொன்னீங்க சார் அந்த டெஸ்ட்? டையூரிட்டிக் ரினோகிராம். உங்கள் கிட்னி டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா, நெஃப்ராலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சரியா? ஓகே. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த அரை மணி நேரமா யூரினரி டிஸ்கம்ஃபர்ட், அது மட்டும் இல்லாமல் கிட்னி பற்றின பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கும் கேள்வி கேட்ட நேயர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். ஓகே, தேங்க்யூ. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா.